வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் சென்னையில் நேற்று 28 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. இதனிடையே மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக ஆவடி எண்ணூரில் தலா 12 சென்டிமீட்டர் மழையும், மதுரவாயில் நெற்குன்றத்தில் தலா 11 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. நுங்கம்பாக்கம், வலசரவாக்கம், மணலியில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பெய்தது. வடபழனி, அம்பத்தூர், அமைந்தகரை, துரைப்பாக்கம், கொரட்டூர், விம்கோ நகரில் தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவானது. எம்ஜிஆர் நகர், ராயபுரம், கண்ணகி நகர், ஈஞ்சம்பாக்கத்தில் தலா 7 சென்டிமீட்டரும், அயனாவரம் உள்ளிட்ட 7 இடங்களில் தலா 6 சென்டிமீட்டரும், விமான நிலையம் மற்றும் சோழிங்கநல்லூரில் தலா 5 சென்டிமீட்டரும் மழை பெய்தது. தொடர் மழைக்கு இடையிலும் சென்னையில் உள்ள சுரங்கப்பாதையில் வெள்ளம் தேங்காமல் மழைநீர் உடனுக்குடன் வடிவதால் போக்குவரத்து சீராக உள்ளது. கூவமாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வானகரம், மதுரவாயில் பைபாஸ் மற்றும் ஓம் சக்தி நகர், கோயம்பேடு ரயில் நகர் ஆகிய இடங்களில் 4 தரைப்பாதைகளில் போக்குவரத்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்டது. வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீரை வெளியேற்றும் ராட்சச மின் மோட்டார்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மடிப்பாக்கத்தில் மழைநீர் செல்ல வழி ஏற்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். கனமழையால் ஆங்காங்கே சாலைகளில் விழுந்த மரங்களையும் உடனுக்குடன் அப்புறப்படுத்தும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. இதனிடையே ரிப்பன் மாளிகையில் உள்ள கட்டுப்பாட்டு மையம் மற்றும் நுங்கம்பாக்கம் பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மழை முன்னெச்சரிக்கை பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 4:30 மணிக்கு ஒரு ஸ்பெல் இருந்திருக்கு, இப்போ விட்டுருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ், சோஷியல் மீடியாவில் வர கம்ப்ளைண்ட்ஸ், அப்புறம் ஃபோன் கால்ஸ் எல்லாத்துக்கும் உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். இப்போ நானே வார் ரூம் போயிருந்தேன், கண்ட்ரோல் ரூம் போயிருந்தேன். சில பேரோட பேசியிருக்கேன். நானே நேரில் வந்து பார்க்குறேமான்னு சொல்லியிருக்கேன். நானும் கமிஷனரும் அதிகாரிகளும் நேராக போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்த 2-3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக மழை இருக்கும். ரெட் அலர்ட் பல மாவட்டங்களுக்கு வந்துருக்காங்க. அங்கே எப்படி இருக்கு? இல்லை, இப்போ டெல்டா மாவட்டங்களில் அங்கங்கே முதலமைச்சர் வந்து அமைச்சர் வச்சுருக்காங்க, இன்சார்ஜாக போட்டுருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரோட நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அலர்ட்டாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அந்த ரிலீஃப் சென்டர்ஸ் எல்லாமே தயாராக இருக்கிறது. இன்றைக்கி காலை 4 மணிலேருந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கே சாப்பாடு தேவையோ அங்கெல்லாம் சமையல் பண்ணி அவங்களுக்கு மக்களுக்கு அந்த உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் எல்லாரும் அலர்ட்டாக இருக்காங்க. சென்னையில் மழைக்கு இடையே மாநகராட்சி சார்பில் ஒரே நாளில் 1,46,000 பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. 68 இடங்களில் உணவுகள் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.